1 மார்க் பொறுத்த வரைக்கும் இல்ல நீங்க கைட்ல இருக்க 1 மார்க் படிச்சிருக்கீங்க. கைட்ல வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க இல்லையா? புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கைட்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருவீங்க. கரெக்டா? சோ சில பேர் என்ன பண்றாங்க, okay fine everything is recorded. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க கைட்ல தரவா படிச்சு போவீங்க, ஆனா ஆன்சர் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கும் நாங்க பாஸ் பண்றோம். அதுக்காக என்ன காரணம்னா, இது மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் படிக்கிறது இல்ல. இந்த பேஜ் நம்பர் 43ல எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கு பாத்தியா? நீ அதெல்லாம் எழுதாத, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் சொல்றதை மட்டும் அப்புறம் பாத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, இருக்கா? இவன் ஹஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் சின்ஸ், இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து சில கேட்பாங்க, என்னது ப்ரீபோசிஷன்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. அப்ப நீ என்ன பண்ணும், கைட்ல வந்து இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதா? கைட்ல ஆன்சர் இருக்காது. ஏன்னா இது புக் கொஸ்டின்ல இருந்து இது கொஸ்டின் இருக்கிறாங்க. இது மாதிரி இந்த பேஜஸ் வந்து நீங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது கைட்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்க தரவை படிச்சுருப்பீங்க. இதுக்கு இதை வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. யூஸ்வலான ஜெனரலான டீச்சர், பொதுவான டீச்சர்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப அப்பா டக்கரா வரும்போது இந்த மாதிரி அந்த இதுல கேட்கறாங்க, எக்ஸாம்பிளா கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்க கைட்ல இருக்காத எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கேட்கறாங்க. ஓகேவா? நீங்க மத்ததெல்லாம் வந்து பாரு, இதெல்லாம் வந்து கைட்ல ஆன்சர் இருக்கும். நீங்க நிறைய முறை படிச்சிருப்பீங்க. கைட்ல ஆன்சர் இருக்குது. கைட்ல ஆன்சர் இல்லாதது மட்டும் நீங்க படிக்கணும். ஓகேவா? அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரோனாட்ரி, இந்த போயம் படிக்கும் போது, அப்ரிசியேஷன் படிக்கும் போது யூ மஸ்ட் ரீட் திஸ் கிளாசரி. கிளாசரி இல்லாம கேட்கக்கூடாது. திடீர்னு பபுன்னா என்னன்னு கேட்பாங்க, வாட் சிங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து புக் பேக்ல இருக்காது, அடிஷனலே இருக்காது. அதனால இதை படிச்சுட்டு படிங்க, சரியா? அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், புக்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பல்சரி படிக்கிறீங்க. இந்த சப்ளிமெண்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில ஒன்று வரும், கோ ஆன் ஸ்கிரீன் ஒன்று வரும். அது ஒரு இடியம், அதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில கிளாசரியில கோ ஆன் ஸ்கிரீன் ஒரு வேர்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில அந்த இடியம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு முறை இடியம் கேட்டாங்க, எந்த இடியம் இதுல இருந்து எடுத்து கேட்கறாங்க, இந்த சப்ளிமெண்ட்ல இருந்து கேட்கறாங்க. நீங்க சப்ளிமெண்ட்ல படிக்க வேண்டியது இதுல இப்ப இதுதான் படிக்கணும், என்னது இந்த ஸ்பெல்லிங் தான் கேட்பாங்க. யூஸ்வலா ஞாபகம் வச்சுக்கோங்க சப்ளிமெண்ட்ல. மற்றபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து தேர்ட் யூனிட் வந்து இப்ப பேராகிராஃப் படிச்சுப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 3ல இருந்து பெரும்பாலும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் 4-5 லேசா படிச்சு வச்சிருந்தா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 கம்பல்சரி தரவா படிச்சுக்கோங்க. இதுல வந்து கிளாசரி வந்து அதிகமா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் எல்லாம் வந்து இருக்கும் பாத்துக்கோங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு இன்டர்பிரேட், போல்டு, டேரிங், ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. நான் போல்டு மட்டும் படிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. போல்டு, டேரிங். ஆப்போசிட் வந்து என்னது, பியர்ஃபுல், அப்புறம் ஃப்ரைட்டன்ட், அப்புறம் வந்து கவர்ட், அந்த மாதிரி ஆப்போசிட் வரும். ஓகே, இது ஆப்போசிட்ல சேர்த்து படிங்க. இது பாரு, இதில் தான் கொஸ்டின் கேட்கறாங்க யூஸ்வலா. இதுக்கு வந்து மீனிங் என்ன புக்ல இருக்கிறது, இது வந்து கைட்ல கொடுத்துருக்காங்க, நல்லா ஈஸியா படிச்சு. இதுக்கு ஆப்போசிட் பிரிமிட்டிவ், ரேர், காமன். பிரிமிட்டிவ் என்ன, அட்வான்ஸ்டு, சொபிஸ்டிகேட்டட், அந்த மாதிரி வரும் இல்லையா? ஆப்போசிட். ஃபிக்ஷன்னா கதை, ஸ்டோரி. ஆப்போசிட் ரியாலிட்டி, ரியல், அந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த பிணைன் நிறைய முறை கேட்டுருவாங்க. பிணைனா என்ன, மேலிக்னன்ட்க்கு மீனிங் வந்து ஹார்ம்ஃபுல். ஆப்போசிட் வந்து பினைன், ஜென்டில், அதெல்லாம் வரும். இது வந்து மேலிக்னன்ட்க்கு ஆப்போசிட் இது. ஓகேவா? மேலிக்னன்ட் ஹியூமர்னு வரும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட். கான்ஃபிடன்ஸ்க்கு டிஃபிடன்ஸ் இல்லையா? போர்டம்க்கு இன்ட்ரெஸ்டிங், அது மாதிரி வரும். கிரிட்டிசைஸ்க்கு அப்ரிசியேஷன் வரும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது சும்மா வந்து இந்த 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க உங்களுக்கு. இந்த பின்னாடி வரும் பார்த்தியா, ஹோமோபோன்ஸ், அதுல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியல பார்த்துக்கோங்க. இந்த கரியர்னா இப்போ நாங்கள் வந்து என்ன டீச்சிங் கரியர்ல இருக்கிறோம். நாங்கள் தூக்கிட்டு போனால் அது கேரியர். ஓகேவா? கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். மீதி எல்லாம் ஒன்றும் அதிகமாக இது பாரு, ஃபைனல், லாஸ்ட், எண்டு, ஃபினாலி, கிளைமேக்ஸ். ஃபீலைன் அப்படின்றது ஒரு கேட்டுக்கு பேரு இங்கிலீஷ்ல ஃபீலைன். ஓகேவா?
அது வருமே என்ன அந்த வந்து போயம்ல. இப்ப என்ன பண்றேன், இதை விட்டுட்டு புதுசா கேக்குறாங்க. போன வருஷம் கூட அந்த ஸ்டே வெக்கேஷன் ஒன்று கேட்டாங்க, ஸ்டேகேஷன் ஒன்று கேட்டாங்க. இதெல்லாம் சும்மா இது ஒரு பாத்துக்கு இது வந்து எழுதிருவீங்க, பட் கைட்ல ஒரு 20 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் வெர்ப் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். போன வருஷம் அந்த கொஸ்டின் கேட்டாங்க, எது நவுன் இல்லை, எது அப்ஜெக்டிவ் இல்லை. நவுன்ன்றது என்ன, நம்ம உலகத்துல பாக்குறது எல்லாமே நவுன் தான். எதுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறோம், பாக்குறது நம்ம பார்க்காதது. இப்ப ஒரு அன்பா இருக்காருன்னு பார்க்க முடியாது, லவ், அஃபெக்ஷன், ஆங்கிரி இதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் நவுன் தான். எல்லா பேர் வச்சுக்கோம், எல்லாமே நவுன் தான். இதெல்லாம் இந்த உலகத்துல பாக்குறப்ப எல்லாமே நவுன் தான். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணோம்னா அது அப்ஜெக்டிவ் ஆயிடும். ஒரு மேன் அப்படின்றோம், குட் மேன், டால் மேன், ஸ்ட்ராங் மேன், அந்த ஸ்ட்ராங் குட் அதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவா மாறும். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணா அப்ஜெக்டிவ், அதே மாதிரி வேர்பை டிஸ்கிரைப் பண்ணா அட்வர்ப். வேர்ப்ன்றது ஒரு செயலை குறிக்கும். அது சில பேர் தப்புன்ட்டு வந்தாங்க ஒரு முறை, ஓகேவா? ஸ்பாட்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ எங்க வரலாம், எங்க நீ மிஸ் பண்ணலாம்ன்ற ஏரியா மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் நீங்க வந்து கிளாஸ் ஒர்க்ல படிச்சுட்டு பிளஸ் வந்து இந்த டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கேட்பாங்க அடிக்கடி. இந்த புக் பேக் எக்ஸசைஸ் இது வந்து கைட்ல ஆன்சர் இருக்கும். ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட். அதே மாதிரி அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து கைட்ல இருக்கும் ஆன்சர், அது நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் ஒரு முறை படிச்சுக்கோங்க. இப்ப வந்து கொஸ்டின் டேக்ல முக்கியமா தெரிஞ்சு வேண்டியது பாரு, ஆக்சிலரி வெர்ப் இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் உங்களால வந்து இது எழுத முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈஸியா எழுதிருவீங்க. இப்போ ஈஸ் அ மேன் அப்படின்னா ஈஸ் இன் டி அப்படின்னு எழுதுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈஸி, உங்களுக்கு அது சொல்ல தேவையில்லை. இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தேர்ன்னு ஒண்ணு வரும். அப்படின்னா இதை மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க, சரியா? இது மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இங்க ஒரு கொஸ்டின் பாத்தியா, இது வந்து இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து உட்யூன் போடணும். இது எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இருக்கும், இது உட்யூன் போடணும், சரியா? இந்த மாதிரி டோன்ட் அப்படின்னு வந்தாவே இந்த மாதிரி உட்யூ, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து உட்யூ போட்டுறோம். அதே மாதிரி டோன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு இன்டேஷன் வில்யூ போடுறோம். டோன்ட்னு வந்தாவே என்ன பண்றோம், வில்யூ போடுறோம். இது ரொம்ப முக்கியமா கரெக்டா சொல்லிடுறாங்க, ஓகேவா? இன்னொன்னு ரொம்ப கஷ்டமா கேட்கணும்டா அப்படின்னா இதுல எடுத்துப்பாங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இத ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்தா பாசிட்டிவ் எழுதணும். உதாரணத்துக்கு பாரு கொடுத்துருக்காங்க, ரேர்லி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கொஸ்டின் கொடுத்துறாங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா கேட்டா இதை கேட்பாங்க, ஏ லிட்டில், ஏ ஃபியூ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறாங்க. ஏ லிட்டில், ஏ ஃபியூ வந்து பாசிட்டிவ், அது ஏன் இல்லாம வந்து அது நெகட்டிவ். பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் எழுதணும், ரொம்ப கஷ்டமா தான் இது. அப்புறம் அந்த யூஸ்ஃபுல்லா கேட்குறது அந்த ஆரன் டைப். ஓகே, இப்போ ஐ எம் டீச்சர் அப்படின்னா ஆரன் டைஸ், ஆமன் டை சொல்லக்கூடாது, ஆரன் டை சொல்லணும். எயின் டை எல்லாம் போடக்கூடாது, சரியா? அதே மாதிரி லெட்டுன்னு ஆரம்பிச்சாவே ஷல்வின் போட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அது ஈஸி. அதில் அப்புறம் வந்து லாஸ்ட் லெசன்ல தான் உங்களுக்கு வந்து நிறைய ட்விஸ்டடா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடியம்ஸ் எல்லாம் நீங்க வந்து இதுல இருந்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, இது. ஆனா திடீர்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா ஒரு நாள் பார்க்கும்போது பாரு. 10 to 19 வயசு என்னது, டென்னேரியன். நீங்க எல்லாம் யாரு, நீங்க ஒரு டென்னேரியன் ஞாபகம் வச்சுன்னா போதும். அதே மாதிரி 20 to 29 வயசுனேரியன். வயசுனா தப்பு, ஈவில், தப்பு செய்யறவங்க எல்லாம் 20 to 29 தான் பார்க்கக்கூடாது. ட்ரைனா 3 இல்லையா, அது குவார்டர்னா 4, அப்படியே வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு முறை பாத்தீங்கன்னா போதும், ஓகேவா? இது வந்து 6ன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகா எழுதுங்க, 5க்கு 5 வந்துடும். அந்த 7 பாயிண்ட் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 5க்கு 5 குறையவே மாட்டாங்க, பாத்துக்கோங்க. இது கிளாஸ்ல வந்து போன முறைக்கு முறை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா, அது சாஸ்னா என்னன்னு கேட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்து இந்த கிளாஸ் படிக்கணும்னு சொல்றது, சரியா? அத நீங்க வந்து ஒரு முறை படிக்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் படிப்பீங்க, நோ ப்ராப்ளம். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தியா,
இட்ஸ் டைம் யூ வாஸ் ஹோம் அப்படின்னு. இட்ஸ் டைம்ன்றது பிரசன்ட் டென்ஸ், யூ வாஸ் ஹோம்ன்றது பாஸ்ட் டென்ஸ். இது மாதிரி இட்ஸ் டைம் இட்ஸ் ஐ டைம் வந்தாக்கா ஃபாலோயிங் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங் இடத்துல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி 2 இடத்துல இதுல இருக்கும். ஓகே, இட்ஸ் டைம் யூ வாஸ் ஹோம். இப்போதான் டீ குடிச்சிருக்கோம், இட்ஸ் டைம் ஐ ஹேட் டீ, இல்லை ஐ டிராங்க் டீ, பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். புரியுதா? ஓகே ஃபைன். அது வந்து இந்த மாதிரி இட்ஸ் டைமோ இட்ஸ் ஐ டைம் வந்தா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபாலோயிங் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். அது சும்மா வந்து ஸ்பாட்டிங் எரர்ல ரொம்ப கஷ்டமா கேட்டா அதை கேட்பாங்க. இதுல முக்கியமானது எதுன்னு தெரியல, முடியல. இந்த கோ ஆன் ஸ்டாண்ட் கேட்க வாய்ப்பு. கோ ஆன் ஸ்டாண்ட், ஓகே, டெஸ்டிஃபை டியூரிங் ட்ரையல் இன் த கோர்ட் ஆஃப் லா. இது வந்து ஒரு இடியம் இல்லையா, அதனால அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும். அது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் மட்டும் நோட் பண்ணீங்கன்னா போதும். பேஜ் நம்பர் வந்து 106. இங்க பாருங்க, இந்த இடியம் இந்த மாதிரி பின்னாடி கேட்கறான். இது வந்து கைட்ல இருக்காது, இது கைட்ல இருக்காது, ஆனா புக்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? பேஜ் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப படிச்சுட்டு இருக்காதீங்க. பேஜ் நம்பர் 109. சும்மா ஒரு நோட்ல 109ல இருக்கிறது படிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சப்மிட்ல கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 7-8 வேர்டு தான் இருக்கும். படிச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி கேட்கிற வேர்டு இந்த டேண்டலைஸ் தான். இங்க இருக்கு பாரு, கார்னிஷ்னா ஓவர் ஹேங்கிங் ஐஸ். இங்க பாரு, இந்த டிராவல்ஸ் கேட்பாங்க. டிராவல்ஸ்னா டிராவல் பண்றது தான். ஒன்னு ஹரிசாண்டலா டிராவல் பண்ணுவோம், டைகனலா டிராவல் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளவுதான். இந்த டேண்டலைஸ் வந்து டீஸ்ன்றது படிச்சுப்பீங்க, இந்த டான்ட்ன்றது படிச்சுக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் திருப்பி திருப்பி கேட்கறது. ஸ்கிராம்பிளிங்கும் டிராவல்ஸும் டேண்டலைஸ் கேட்பாங்க. வேற எதுவும் இல்லை அதுல கேட்கறது. இதை கேட்டாங்கப்பா போன வருஷம் ஐஎம்எஃப்னா என்ன? நம்ம வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தானே படிச்சுக்கிறோம், கைட்ல தான் இருக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஆனா நமக்கு புக்லயே இருக்கு கொஸ்டின். இது வந்து கைட்ல எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறார். இந்த பேஜ் நம்ம 116ல அது படிச்சுக்கோங்க. இது பாருங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். இல்ல படிச்சுட்டு நீங்க இதுல ஒரு கொஸ்டின், இந்த ஐசிங் ஆன் த கேக், அது மாதிரி பிரேக் தி ஐஸ். ஓகேவா? இது கட்டாயம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அந்த பேஜ்ல இல்லைன்னா இந்த பேஜுக்கு வருவாங்க. டர்ன் ஆனா டர்ன் ஓவர் நினைப்போம், ஆக்சுவலா டு ஓபன். இந்த 4 கரெக்டா படிச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஒரு முறை அடிக்கடி கேட்கறது. ஓகேவா? இது மேட்ச் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். சி ஆஃப்னா போய் கோ டு ஸ்டேஷன், சே குட் பை. ஸ்டாப் ஓவர்னா கொஞ்சம் டிராவல்ல ஸ்டாப் பண்றது. செட் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப், பிகின் தி ஜர்னி அப்படின்னு. அது செட் இன்னு வரும். ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செட் இன்னு சொல்லணும். செட் ஆஃப் வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்றது. இது நீங்க ஒரு மாதிரி பார்த்துக்கோங்க. இது இந்த பேஜ்ல இருந்து ஒன்று கண்டிப்பா ஒரு மார்க் கண்டிப்பா இருக்கும். இந்த பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 108. 118. ரைட், ஓகே. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இதுல இதுல அதிகமா இருக்காது எக்ஸாம்பிள்ஸ், கைட்ல அதிகமா இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ். அதுதான் கேட்பாங்க. அது ஜென்ரலாகவும் கேட்பாங்க, இதுல கேட்க மாட்டாங்க. ஓகே, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த கண்டிஷன் கிளாஸ் பார்த்துக்கோங்க. இதுல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு, இதெல்லாம் கைட்ல படிச்சிருப்பீங்க. அது வந்து ஈஸியா இருக்கும். இந்த கண்டிஷன் கிளாஸஸ்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி வரும். இந்த கொஸ்டின் வரலாம். இது இன்வெர்ஸ் கிளாஸ் வரலாம், இது கேட்டுவாங்க. unless you go for our regularly you cannot reduce your weight. இந்த மாதிரி கொடுத்து if போட்டு சொல்லுவாங்க. இந்த பேஜ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. if போட்டு எழுதிங்கன்னா do not வரும். if you do not go for a walk regularly you cannot reduce your weight ன்னு வரும். அதுவே வந்து யூன்றதுனால do not போடுறான். இங்க eat தான் does not ன்னு வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அது பாசிட்டிவ் அதனால மார்க் தராங்க. பட் இதுதான் ஆக்சுவலான ஆன்சர். இதுல ஒரு 7-8 கொஸ்டின் இருக்கும், அது மட்டும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கைட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூலிசஸ் போயம் சும்மா ஒரு நாள் படிங்க. ஏன்னா ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா ஈஸி தெரியாம போயிடும் உங்களுக்கு. சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம். தமிழ்ல ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் கொடுத்து வைங்க. அது அப்பதான் இந்த போயம்ல என்னடா லைன் வரும்னு பாப்பீங்க. அதே மாதிரி இதுல ஹாப்பி ஐல்ஸ் கேட்பாங்க. அகிலஸ் யாருன்னு கேட்பாங்க. 3 சன்ஸ்னா அவங்களும் கேட்டுருவாங்க. 3 சன்ஸ்னா என்ன? 3 லாங் இயர்ஸ் தான் ஒரு ரோடு இருப்பாருன்னு நினைப்பாரு.
மிட் நைட் விசிட்டர்ல வந்து எஸ்பியோனேஜ் ஒரு முறை கேட்டாங்க. இன்ஃபிளக்ஷன் இல்லை, எஸ்பியோனேஜ் ஒன்று. ஸ்பெல்லிங் மட்டும் பாருங்க இல்லை தயவுசெய்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொசோயிக்னான்னு கேட்டாங்க. யூஸ்வல், ஆர்டினரி. இது ஒரு முறை ஸ்பெல்லிங் கேட்டாங்க. ஸ்பெல்லிங்ல வந்து இது வந்துருச்சு. ஓகேவா? டெஃப்லி ஒரு முறை கேட்டாங்க. ஸ்பெல்லிங் தான் கேட்கிறாங்க. ஓகே, இது ஒரு இடியம். பேஜ் நம்பர் 138 ஒரு பாத்தீங்கன்னா எழுதிச்சுக்கோ. 138 இந்த பேஜ். இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லாட்டி இதை சூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கு பாருங்க, இதை சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டது இது RIW கேட்டாங்க. நம்ம இந்தியன் ரிசர்ச், இது வந்து இந்தியாவுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ். இப்ப இருக்கிறது இந்த மொசாட் தான் இருக்குது. மொசாட் தான் வந்து இப்போ அந்த ஈரான்ல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஈராக் வந்து சண்டை, ஈரானும் இஸ்ரேல் பாத்துக்கோ. இந்த ஆசிஸ், MSS, FSB எது வேணாலும் கேட்கலாம். இது வந்து கைட்ல இருக்காது. இந்த பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பேஜ் நம்பர் 139. எல்லாம் 1 மார்க். ஏன் 1 மார்க் முக்கியம்னா, 1 மார்க் நீங்க 20 வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து 2 மார்க் 2 போடுவாங்க, 3 மார்க் 3 போடுவாங்க, 5 மார்க் 5 போடுவாங்க. 1 மார்க்ஸ்ல கம்மி ஆயிடுச்சுன்னா 15 தான் வாங்கினீங்கன்னா அடுத்தது 2 மார்க் 1 போடுவாங்க, 3 மார்க் 1.5 2 போடுவாங்க, 5 மார்க்ஸ் 3 4 தான் போடுவாங்க. அதனால 1 மார்க் ரொம்ப முக்கியம். எதுக்கு என்ன நீங்க 1 மார்க் தானே கேட்டு எழுதிக்கலாம். யாருக்குமே சொல்லலாம். அதனால இது படிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு 20 out of 20 கண்டிப்பா வரும். ஷேர் லெசன் இஸ் பியூட்டிஃபுல் லெசன். அது வந்து பேராகிராஃப் கூட படிங்க, பிரகாசமா இருக்கும். இல்ல கொஞ்சம் தான் இருக்கும். அடிக்கடி கேட்கறது இந்த எக்ஸாஸ்பரேட்டரி கேக்குறாங்க. பிரீவ்மெண்ட், இம்பியூடன்ட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆப்போசிட் வந்து ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல் வரும். இம்பியூடன்ட் ஆப்போசிட் கேக்குறாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? இம்பியூடன்ட்னா டிஸ்ரெஸ்பெக்ட், ஆப்போசிட் ரெஸ்பெக்ட்ஃபுல், ரெவரன்ஸ் அப்படியே வரும். நீங்க கைட்ல கொடுத்துருப்பாங்க. இது உனக்கு முன்னே இது கேட்டாங்க, முன்ன இந்த ஃபார்ச்சஸ்ல. ஓகே, இது பாருங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இது கேட்டாங்க. இது வந்து அடிக்கடி கேக்குறாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 குத்துப்பாங்க கைட்ல, அதை படிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா 20 இருக்கும். இதுதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 20-25 இருக்கும், படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல பார்த்துக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 150. பேஜ் நம்பர் 150. அதே மாதிரி இதுல கீழே போட்டான். இது வந்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பாங்க. அப்படின்னா யூஃபமிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பாங்க. நமக்கு பொலைட் தான் தெரியும், யூஃபமிஸ்டிக் தெரியாது. ஐ டோன்ட் நோ கத்தினுங்க. யூஃபமிஸ்டிக்னாலும் பொலைட் ஆல்டர்னேட்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஜெயிலுக்கு என்னவா? கரெக்ஷன் ஃபெசிலிட்டி. இதே ட்ரங்கர்ட் வந்தா ரீஹபிலிட்டேஷன் சென்டர். கரெக்ட்டா? அது ட்ரங்கர்ட் வந்தாக்க ரீஹபிலிட்டேஷன் சென்டர். அன்எம்ப்ளாய்டு என்ன சொன்னோம்? அதான் எழுதிக்கிறாங்க, ட்ரெயின் ஜாப்ஸ். டிசேபிள்டுக்கு பிசிக்கலி சேலஞ்சு. ஓகேவா? அப்ப பிசிக்கலி சேலஞ்ச் இல்லைன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு கொடுப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. புவருக்கு வந்து என்னது? லோ இன்கம். அப்ப டெஸ்டிடியூட்ன்ற வேர்டு கூட கொடுப்பாங்க. டெஸ்டிடியூட்னு கொடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் கார், ப்ரீ ஓன்டு கார், ஜென்ட்லி யூஸ்டு. ப்ரீ ஓன்டு கார், ப்ரீ ஓன்டு இல்லன்னா யூஸ்டு கார். இப்போ ப்ரீ ஓன்டுனா ப்ரீ ஓன்டு எடுத்துக்கோ. சரியா? Girls and boys from the bicycle. Okay. Girls, listen. இதுல வந்து 2 தான். ஒன்னு இன்ஃபினிட்டி கேட்பாங்க. 2 போட்டு verb எழுதுனா இன்ஃபினிட்டி. ஓகே, உதாரணத்துக்கு டான்சிங் அப்படினா ஐஎன்ஜி வந்தா ஜெரண்ட் சொன்னா ஐஎன்ஜி போட்டுக்கோ. இன்ஃபினிட்டி சொன்னாங்கன்னா டு டான்ஸ். ஓகேவா? டான்சிங் இஸ் மை ஹாபி. அதே வந்து இது கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டினா டு டான்ஸ் இஸ் மை ஹாபின்னு போடணும். ஓகேவா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பெருசா உங்களுக்கு இருக்காது. புக் பேக் கொஸ்டின்ஸ் கைட்ல இருக்கும். கைட்ல படிச்சுக்கோங்க, தயவு செய்து படிக்கணும்.
அவர் லாஸ்ட் லெசன்ல ஃபாதர் டு சன் glossary படிச்சுக்கோ. இந்த இதுதான் கேட்பாங்க அடிக்கடி. ஃபாதர் டு சன் வந்து படிக்கிறவங்க படிச்சு வச்சுக்கோங்க. glossary சேர்த்து படிக்கணும். சொல்றேன். ஓகே, இதுல எதுங்க எந்த கொஸ்டின் கேட்கல. பட் ஏதாவது இந்தியன் மட்டும் சும்மா ஒரு குட் பார்த்துக்கோங்க. மனப்படம் எல்லாம் பண்ண வேணாம். இந்த ரீப்பர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு முறை ஸ்பெல்லிங் கேட்டாங்க. ஸ்பெல்லிங் மட்டும் கேட்கறாங்க, பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பெல்லிங் ஒரு இதுல இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு, பேஜ் நம்பர் 226லயோ 7லயோ இருக்கு. நான் சொல்லிடுறேன். அதுல ஒரு மார்க் வரும். ரூல் ஆஃப் த ரோட்ல கொஞ்சம் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. அது என்னன்னு தெரியல, இன்னும் ஒரு கொஸ்டின் எடுத்துறாங்க. கர்டைல் ரெடியூஸ்டு, ஆப்போசிட் வந்து இன்க்ரீஸ்டு, டெவலப்டு, அந்த மாதிரி வரும் இல்லையா? ஒரு முறை இந்த டிரானி கேட்டாங்க, ஆட்டோகிராசி கேட்டாங்க. ஆட்டோகிராசி நேரம் தெரியும். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, என்ன ஆப்போசிட்? டிரானிக்கும் ஆட்டோகிராசிக்கும் ஆப்போசிட் என்ன? டெமோக்ரஸி வரும். சரியா? இன்னொரு மீனிங் வந்து டிக்டேட்டர்ஷிப் வரும். மீனிங் இருக்கு. ஆட்டோகிராசி, டிக்டேட்டர்ஷிப், ஆர் என்ன சொல்றது, ரூல் பை சிங்கிள் மேன், அந்த மாதிரிலாம் ஒரு மீனிங். ஆப்போசிட் மட்டும் என்னது, டெமோக்ராட்டிக் சிஸ்டம். டெமோக்ராட்டிக், ரைட். இன்சூரன்ஸ் நிறைய முறை கேட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து அடிக்கடி கேட்கறாங்க. முக்கியமா இந்த இன்டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டிஃபரண்ட் அப்படி ஆப்போசிட் கேட்டாங்கன்னா டிஃபரெண்ட் எழுதிருக்கு. இன்டிஃபரன்ஸ் வந்து அன்கன்சர்ன்டு, டிஸ்இன்ட்ரெஸ்டடு, அன்இன்ட்ரெஸ்டட் மீனிங். இன்டிஃபரண்ட்னா ஆப்போசிட்னா வரும், கன்சர்ன்டு, இன்ட்ரெஸ்டடு, இப்படி வரும் ஆப்போசிட். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ரிடிகுலஸ் காமெடி, ஆப்போசிட்ல வரும் சீரியஸ் வரும், ட்ராஜடி வரும். வெரி குட். எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க கரெக்டா? இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதுதான் ஒன்றும் சொல்ல முடியாது. கைட்ல ஒரு 50 இருக்கும், சும்மா ஒரு மாதிரி பார்க்கணும். ஓகேவா? சும்மா அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் கேட்பான், கண்டிப்பா படிச்சிடணும். பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஃபைன். அடுத்தது இதான் முக்கியமானது. இந்த பேஜ்ல வந்து 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த 2 பேஜ் இருக்கு பத்தியா, 286, 287, அதே 288. இதுல உங்களுக்கு 2 கொஸ்டின் 1 மார்க் இருக்கும். இது கைட்ல இருக்காது, இது கைட்ல இருக்காது. புரியுதா? நீங்க தான் படிக்கணும். இந்த மாதிரி ஈச், எவ்ரி இதெல்லாம் வந்தா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணா, சிங்குலர் வெர்ப் என்ன, ஒன்னு ஆஸ் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி ஈஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பாஸ்ட் வந்து வாஸ் யூஸ் பண்ற மாதிரி. சோ இது பார்த்து இந்த ஆண்டுல இந்த டேஷ் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தான் தெரியல. இது வந்து ப்ரீபோசிஷன்ல கேட்பாங்க, இத வந்து டென்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? எவ்ரி, ஈச் அண்ட் எவ்ரி வந்தாக்க சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும், படிச்சே தீரணும். இங்கதான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறாங்க. டீம், ஒரு டீம் வந்து ஒன்னு தான், அதனால ஈஸ் போடுறாங்க. டீமுக்கு அண்டர்லைன் பண்ணிட்டு டேஷ் கொடுத்துருவாங்க. நீ ஈஸ்ன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். டீம் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் ஆர் போடணும் அப்படின்னு நினைக்காது. அதே மாதிரி இன்விஜிலேஷன் வரவங்க கிட்ட கேட்காது, அவங்க சத்தியமா தெரியாது. ஆனா என்ன தெரியுமா, நம்மளே ஒரு மனுஷனா நினைச்சு கேட்டாங்க, அவங்க ஒரு ஈகோ அலர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சந்தோஷப்பட்டு எதையோ ஒன்று சொல்லிடலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. புரியுதா? தயவுசெய்து நிறைய பேரு இங்கிலீஷ் சொன்னாரு போட்ட சார், ஸ்டாப் எப்பயுமே ப்ளூரல் ஸ்டாப், அதனால ஆர் போடுறேன். ஓகேவா? இந்த கிளாஸ் இங்க பாரு, இந்த 4 வந்து வெரி ஆஃபன் கன்ஃபியூசிங்கா இருக்கும். கிளாஸ் ஈஸ், ஒரு கிளாஸ் மொத்தமா ஒரு வேலை செய்யறாங்கன்னா அது ஈஸ் போடுறோம். அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணும்போது ஆர் வந்துடும். பாரு, கிளாஸ் ஆர் நீங்க நினைக்கலாம் கோவம், கிளாஸ் ஈஸ் போட்டுக்கிறாங்க, கிளாஸ் ஆர் போட்டுக்கிறாங்க, நான்சென்ஸ் எக்ஸ்பிரஸ். அது கிளாஸ் தனித்தனியா மென்ஷன் பண்ணும்போது ஆர் வருது, மொத்த கிளாஸ் ஈர் வருது. அதே மாதிரி ஜூரி அப்படின்றது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், அவங்க தான் ஜூரி.
குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் அது சிங்குலர் தான். அவங்க சேர்ந்து ஒரு வேர்டிக் கொடுக்குறாங்க, ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அப்படின்னா ஐ ஹஸ் கிவன் இஸ் வேர்டிக் கொடுக்குறாங்க, தீர்ப்பு. அவங்களுக்குள்ள ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்போது ஆர் ஆகுது, ஆர் டிவைடட் இன் தர் ஒப்பீனியன். ஸோ இதே கொஸ்டின் கேட்குறாங்க, இதை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல, அப்பப்போ எடுக்கிறாங்க. ரொம்ப டப்பா இருந்தோம், யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா இதுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரிதான் இது வந்து குரூப்பா கன்சிடர் பண்ணும்போது ஈஸ் போடுற, அதுல இருக்கிற தனித்தனி மெம்பர்ஸா வரும்போது ஆர் போடுற, பாஸ்டன்ஸ் வந்து வேற போடுற, அவ்வளவுதான். இது நிறைய முறை கேட்டுக்கிறாங்க. சீனரி இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதுக்கு ஈஸ் தான், பாஸ்டன்ஸ் தான் வாஸ் தான், வேற எல்லாம் கிடையாது. அதே மாதிரி பர்னிச்சர்ன்ற முதல்ல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அது சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பர்னிச்சர் இருக்கு சார்னா, ஆல் பர்னிச்சர் இஸ் அவைலபிள் நம்ம இன் மை ஹவுஸ் அப்படிதான் சொல்லணும். இஸ் இல்லாட்டி ஹேஸ், அவ்வளவுதான். பாருங்க, என்ன இதுவும் சிங்குலர் தான். அந்த மாதிரி இன்னொரு 3 வரும். என்னது? டைம், டிஸ்டன்ஸ், மணி. இது 3க்கும் என்ன பண்ணோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். சூப்பர். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், இதை பார்த்துக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் தான் ஒரே ஒரு ஆளு. அதனால என்ன பண்றாங்க? சிங்குலர் வேர்ப் ஆஸ் யூஸ் பண்றாங்க. இது இங்க தேவ் போட்டா வேற ஆளு, அதனால ஆர் வரும், இல்லாட்டி ஹேவ், அது இங்க இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த as well as வந்துறாங்க. இந்த as well as with together with along with இது பண்ணா முதல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு verb தான் யூஸ் பண்ணணும். இப்போதான் the class leader as well as the students is present today. are present இல்ல, is present today. புரியுதா? அது மட்டும் இது 3க்கும் பார்த்துக்கோங்க. இது as well as, with, along with, together with, இதுக்கெல்லாம் வந்து சிங்குலர் verb தான் யூஸ் பண்றோம். இல்ல ஜெனரலா பொதுவாக கேட்டா இதுல கேட்டு விட்டுறாங்க, இதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். எய்தர் ஆர் நெய்தர் நார், இது இந்த நாருக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுக்கேற்றபடி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், வேர்ப் யூஸ் பண்ணணும். நிறைய ஒரே ஆள் தானே அதான் யூஸ் போட்டுக்கிறாங்க, நிறைய ஒரே ஆள் தானே வாஸ் போட்டுக்கிறாங்க. சரியா? நிறைய பேர் உதாரணத்துக்கு இங்க பாரு, எய்தர் ராம் ஆர் இஸ் பிரதர்ஸ். ஆருக்கு அப்புறம் என்ன இருக்கு? பிரதர்ஸ். அதுக்கு என்ன போட்டுக்கிறாங்க? ஓகேவா? சரி, இதை படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமா. அதே மாதிரி ஸ்பாட்டிங் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஓவர். உங்களுக்கு ஓவர். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 226லயோ 7லயோ ஒன்று இருக்கு, அது மட்டும் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கொஸ்டின் இருக்கட்டும். ரிமெம்பர் சீசர்ல ஒரு முறை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சொல்லிட்டீங்களா மேடம்? So last year வந்து fiddling my thumbs கேட்டான். நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் அந்த ஃபுட்பால்னா ஹைவே மேன் வழிபறி போல ஏறணும், அது சொல்லி கொடுத்தேன். இது சொல்ல எது கேட்க போறாங்க வந்து சொல்லவே இல்லை. ஆனா கேட்டான் fiddling இத கேட்டான். புரியுதா? 2 வருஷத்துக்கு அப்ப நீங்க கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோஸ்ல தான் சார் இவ்வளவு படிச்ச, எப்படி சார் கேட்கலாம்? புக்ல தான் கேட்பான். படிக்க சொல்லியாச்சு. ஏன்னா அது 3 வருஷம் புக்லயே கேட்கல, 11 வருஷம் புக்லயே இல்ல. ஜிஞ்சர்லி ஒரு மாதிரி கேட்கலாம். அதுனா கூட இருக்குது புக்ல. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ளிமெண்டரி போய் எல்லாமே படிச்சு வச்சிருக்கீங்க. ஏதோ சொல்லியிருக்காங்க தூங்கினவங்க எல்லாம் இது பெரிய கால் என்ன பண்ணிருக்கீங்க? லாஸ்டா வந்து 1 மார்க்ல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? மார்க் பண்ணிட்டீங்களா இல்லையா? மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க நான் சொல்றதுன்னா நீங்களே ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா இருக்குங்க. பேஜ் நம்பர் 224. லாஸ்ட் இயர் அந்த பொண்ணு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்க அந்த பொண்ணுகிட்ட. இது எழுதிட்டு ஆன்சர் என்ன செப்பரேட் ஸ்பெல்லிங் தெரியாதா? எஸ்இபி ஏ வரும், ஏ வரும், ஆனா இ போட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பி எல்ஐவி, எல்ஐஇவி. ஓகேவா? சர்க்கிள் பண்ணிடுங்க சார், அப்படியே எடிட் பண்ணி சாரி பாஸ் சரி எடிட் பாஸ் சார் கண்டிப்பா
அப்படியே பண்ணு. இங்க பண்ணிடலாம். ஓகேவா கரெக்ட் ஸ்பெல்லிங் கண்டிப்பா ஒரு क्वेश्चन லீவு இல்ல which is not செப்பரேட் the correct spelling. SEPA PA அசிஸ்டன்ட் 2 S வருது இல்லையா 2 S வருதா அதுக்கப்புறம் ஹிப்போக்ரைட்ஸ் சூழ்நிலைக்கு ஏற்ற சொல்லி மாத்திப்பாங்க பாத்தியா ஹிப்போக்ரைட்ஸ் சோ செக்ரட்டரி ஏ வரும் ஓகேவா செக்ரட்டரி என்ன வரும் ஏ வரும் இது வந்து இது Point. மேல சர்ஃபேசிங் அது BU. நெசசரி ஒரே சி தான் 2 S வரும் இல்லையா நெசசரி கைட்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் எழுதி புக்ல எழுதி. சோ எவல்யூஷன் தியரி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அதனால எவல்யூஷன் வந்து ஈஸியா எழுத முடியும் உங்களால Athletics. அத்லெட்டிக்ஸ் வந்து இ வரும்னு நினைப்பீங்க அப்படி வராது அத்லெட்டிக்ஸ் வந்து இதுதான் ATHLE ATH அப்புறம் இ வராது நீங்களா ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்றது வந்து உங்களுக்கு வேற நீங்களா ஞாபகம் வச்சுக்கணும் அது எழுது நான் ரூபினி சொல்றது புரியுதா வேர் ஹவுஸ் ட்ரெஸ் எல்லாம் வேர் ஹவுஸ் தானே அப்படின்னு அதை எழுதிடாதீங்க கான்டெம்ப்சுவஸ்லி ஓகேவா ஹேட்ஃபுல் இன்டிஸ்பென்சிபிள் பார்த்துக்கோ ALE ABLE ஓகேவா இன்டிஸ்பென்சிபிள் இன்றியமையாதுன்னு சொல்றாங்க தமிழ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து இன்டிஸ்பென்சிபிள் ஓகேவா டுமாரோக்கு 2 ஆர் வருமா வா கவனி ஃபாரின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க செப்பரேட் கேட்டிருக்காங்க கவனி ஃபாரின் போன முறை கேட்டான் ஃபாரின் செப்பரேட் இந்த மாதிரி எது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்ன்ற மாதிரி கேட்பாங்க இல்ல எது தப்பான தப்பான ஸ்பெல்லிங் கேட்பாங்க ஸ்பெல்லிங் கேட்கலாம் சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாங்கினா ஆன்சர் எழுதுங்க நோட் பண்ணிட்டீங்களா இது வந்து வெளிய வந்ததை மேல் போகணும் இல்ல சார் அப்படியே இங்க ரெண்டு வேலை வச்சு தள்ளுங்க சூப்பர் டிசென்ட்ரி டிசென்ட்ரிக்கு என்ன போறோம் என்னப்பா வரும் சந்தோஷ இதுதான் வரும் இது வரும் TRYயா TRYயா ERYயா ERYயா டிசென்ட்ரி ஏன் வருதுன்னா ஈ மொய்க்கும் பண்டங்களை வாங்கி சாப்பிடுவதால் அப்ப ஈ வரும் ஈ மொய்க்கும் பண்டங்களால் என்ன பண்ணுவோம் அப்ப ஈ இருக்கும் இப்ப மறக்க மாட்டேங்கிறீங்க இப்ப மறப்பீங்களா அதே மாதிரி CORPS அது வந்து இந்த நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இருக்காங்க NCC அவங்க CORPS E அப்படின்னா ஒரு டெட் பாடி மேல தான் வந்து ஈ உட்காரும் அது ஸ்டேஷனரி ஐட்டம் ஈ வேணா கடையில வாங்குறதுலாம் வந்து அதுல ஈ வரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஏ வரும் ஸ்டேஷனரிக்கு NARY வரும் NERY வரும் ஈ வந்தா அந்த கடையில் விற்கிற பொருட்கள் அப்படின்றோம் ஓகேவா அப்ப அங்கதான் ஈ இருக்கும் அப்படி ஜஸ்ட் ஃபார் ரீகால் அப்புறம் லைங் இந்த கான்சென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சயின்ஸ் ஸ்பெல்லிங் மறந்துடாதீங்க CON போட்டு சயின்ஸ் போடணும் ஆனா ப்ரொனன்சியேஷன் வந்து கான்ஸ்டன்ஸ் அது தேவையில்லாத நமக்கு பட் சயின்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் சோ காம்பிடன்ட் ஓகேவா காம்பிடன்ட் பிளசன்ட் சாக்லேட் ஸ்பெல்லிங் தெரியாது யாரும் இருப்பாங்க ஆஃபுல்லி இதே மாதிரி இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா டீக்கு அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே டீக்கு வரும் ஆல்பபெட்டிக்கலி எது முதல்ல வரும் முதல்ல வருமா முதல்ல வருமா ஓடுறா இதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கேன் ஓகேவா இதுல ஒரு கொஸ்டின் டுமாரோ யூ கேன் ஃபைண்ட் ஒன் கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஓகே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நீ வந்தவங்க ஓகேவா 1 மார்க் பிடிச்சிங்களா இதுக்கு அப்புறம் கிராமர் பார்ட் என்ன இதுக்கு அப்புறம் கரெக்ட்டா உட்கார்ந்து கவனிச்சாதான் சும்மா விளையாட்டுல ஒரு half an hour அவரோட கிளாஸ் விட்டு வந்துருக்காரு சைலண்ட் ஆயிரு பாத்திலாமா நான் ஏதாவது மிஸ் பண்ணினா சார் சொல்லுவாரு சரி கிராமர் பார்ட்ல என்ன வேணும் அழகா கவனி பேசுறது டைம் செல்ஃபிஃபிகேஷன் ஆரம்பிச்சு
Clarification போடுங்க. என்னன்னு சொல்லுங்க முதல்ல, அப்பதான் நான் வந்து ஒரு டைம் இருக்கணும். Tenses ரொம்ப important sir. Certification, tense, degrees of comparison. சரி, இது மூணு மட்டும் போதும். ரிமைனிங் நான் சொல்லிடுறேன். சரியா? ஆக்டிவ் இது மூணு பார்த்துருக்கேன். ஓய், அதெல்லாம் நான் சொல்லி தரேன். அப்புறம் ஓகே ஓகே லாஜிக்கோ. சிலிபிஃபிகேஷன் பாத்துக்கோ. சிலிபிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து ஸ்மால் யூனிட்ஸா பிரிக்கிறோம். பிரிச்ச ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயும் வந்து ஒரு வவல் சவுண்ட் இருக்கு. வவல் சவுண்ட்ன்றது என்னன்னா நம்ம தமிழ்ல வந்து அப்பா இ அவ் வரைக்கும் பதிலா அதுதான் வவல் சவுண்ட். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வந்து ஆ இது வந்து அவ் வரைக்கும் இதுதான் வவல் சவுண்டே. இங்கிலீஷ்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஏஇ ஐஓ யூன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அது கிடையாது. சின்ன பசங்க சொல்லி கொடுத்தது கிடையாது. ஓகேவா? 18 சவுண்ட் வரும். அதெல்லாம் சொல்லணும்னா 2 நாள் ஆகும். அதனால இது சும்மா சிம்பிளா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டை பிரிக்கும் போது ஒரு வவல் சவுண்ட் வருதான்னு பார்த்தா ஒரு சிலபிள் போட்டுக்கோ. புரியுதா? இப்பதான் பாத்தீங்கன்னா ஃபாதர் இருக்கு. ஓகேவா? என்ன வரும்? ஃபாதர். ஆ வருது. அப்ப இது டைஸ்லபிக். புரியுதா? டைஸ்லபிக். அங்க ஒரு ஆ சவுண்ட் வந்து நாங்க ஒரு போட கூடாது. பக்கத்துல இல்ல, அதனால அங்க போட்டுவாங்க சார். கூட அதான் பிரச்சனை. டிஹெச் பக்கத்துல ஒன்னு போட்டுறாங்க. போடக்கூடாது. புரியுதா? இங்க போட்டா இங்க போடுறோம். அதான் அது போடுவோம். இல்லனா வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி ஒரு வேர்ட் ரீச். இது இதுல 2 இருக்கா 1 இருக்கா? 1 இருக்கா? ஆமா. ஏன்னா ரீச்னு சொல்லி பாக்கணும். இது வந்து நீ என்ன கொஞ்சம் பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்லிடுறேன். அந்த தப்பு பண்ணாதீங்க சார். ஏஐஓல இ இருக்கு, ஏ இருக்கு. சோ இது வந்து டைஸ்லபிக் அப்படி கிடையாது. படிச்சு பாரு. ரீச் ஒரே ஒரு இ தானே வருது. அவ்வளவுதான். மோனோசிலபிக். இப்படிதான் இது வந்து பிரிக்கணும் நீங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து பாரு. பென், டா, ஸ்டிக். ஒரே ஒரு தனித்தோட வரும். இப்ப எலக்ட்ரிசிட்டி தனித்த ஒரு ஏ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தனியா வரும். தனியா கூட வரலாம். நமக்கு என்னன்னா ஒரு வவல் சவுண்ட் வந்தா அது ஒரு சிலபிள். எனர்ஜெட்டிக் போடு. எனர்ஜெட்டிக். ஓகே. அங்க பாரு. கரெக்ட்டா போடுங்க. ஏ ந ஜ 1 2 3 4 ரைஸ் டெட்ராசிலபிக். ஓகேவா? என்னது டெட்ராஸ். என்ன இருக்குது? இதுல ஏ இருக்கு, இதுல ந ஆர் வர மாதிரி வரும். இது ஜ ஏ இருக்கு, ஜி இல்ல ஏ இல்ல ஈ. சரி, ஏதோ ஒரு ஈ சவுண்ட் ஆ சவுண்ட். ஓகேவா? சரி, இது வந்துச்சா? ரைட். இவ்வளவுதான். இப்படிதான் பிரிக்கணும் நீங்க. ஓகேவா? இதுல இந்த ஸ்மார்டிங் ஏர்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ஒன்னே ஒன்னு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்ஸ், அவர் ஹிஸ்டரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா யான் கொடுத்துருவாங்க. ஏ வரும். யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, யூனிக் யூனியன் இதெல்லாம் வந்து ஏன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ஆன் போட்டுக்கிட்டா பண்ணும். ஓகேவா? வேற எதுவும் புதுசா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இதுதான். அப்புறம் யூஸ்ஃபுல் ஒரு வேர்ட் வரும். யூஸ்ஃபுல் வேர்ட் இதுக்கு ஏதோ. ஓகேவா? அது வந்து வவல் கிடையாது. யூன்றது வவல் கிடையாது. யூ வவல்னு சொல்லலாம். ஆனா அது வந்து கான்சனன்ட் தான். அது சவுண்ட் வந்து யூ. ஓகேவா? ஓகே ஃபைன். எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் டென்ஸா? சரி. மா கவுன்ஸ் டென்ஸ். டென்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உங்களுக்கு முதல்ல சொல்லிருப்பாங்க. சிம்பிள் பிரசன்ட் வந்து யூசுவலா என்ன நடக்குது, யூசுவல், ஜெனரலி, யூசுவலி, நேச்சுரலி, ஆஃபன், எவ்ரி டே, எவ்ரி இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து என்ன பிரசன்ட் டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்.
சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இதெல்லாம் வரும். இதுக்கு ஒரே ஒண்ணுதான், ஒண்ணு வேர்போட எஸ் சேர்க்கிறோம், இல்லாட்டி வேர்ப் மட்டும் எழுதுறோம். வேர்ப் மட்டும் எழுதுறோம். ஓகேவா? அது எதுக்கு சார்னா இ ஷி இட், இதுக்கு மட்டும் வந்து வேர்ப் சேர்க்கிறோம், எஸ் சேர்க்கிறோம். ஐ யூ பி தே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். He goes to market. I wake up at 5 o'clock. He likes ice cream. அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒன்றும் இல்லை. ஐ வந்து ஆம் போட்டு பிரசன்ட் கண்டினியூஸ் என்ன வரும், அந்த அந்த க்ளூ வேர்டு மட்டும் பாரு. நவ் வரும், ரைட் நவ் வரும். ஓகேவா? அட் பிரசன்ட் வரும், at the moment வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்துச்சுன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச உடனே ஐஎன்ஜி போட போறோம். ஐ போட்டா ஆம் போடுறோம், ஆம் போட்டு verb பிளஸ் ஐஎன்ஜி போடுறோம். அவ்வளவுதான். இ ஷி இட்டுக்கு வந்து ஈஸ் போடுறோம். இதெல்லாம் ஒன்றும் புதுசாலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் வந்து சிம்பிளா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஈஸ் போடுறோம். அதே மாதிரி யூக்கு வீக்கு தேக் இதெல்லாம் வந்து ஆர் போட்டு ஐஎன்ஜி போடுறோம், verb பிளஸ் ஐஎன்ஜி போடுறோம். அவ்வளவுதான். இது வந்தாவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுதிருங்க. ஏற்கனவே ஏற்படாச்சுலாம். The keyword எழுதுறாங்க சார். நீ மறந்துறாங்க. Oh, now, right now, at present, at the moment. Sometimes இந்த மாதிரி இஷ்யூ கூட வரும். So, someone is listening to us. அந்த மாதிரிலாம் கூட வரும். கலர் பென் மாத்தி. மாத்திடலாமா? ரெண்டு மாத்தி. ரெட்டா? ரெண்டு yellow. Okay. கவனிங்க. Then, present perfect. Present perfect என்னப்பா? இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து present perfect யூஸ் பண்றோம். அந்த effect is over, but the action is over, reaction is not over சொல்லுவாங்க. நீங்க எப்படி அது புரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. அவங்க ஆயத்தில் சொல்லிட்டோம் டெஃபினிஷன்ல. ஆயத்தில் சொல்லிட்டோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க, கேண்டீன் போயிட்டு வரீங்க. என்ன சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போதும். அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் எப்படி சொல்றீங்க? கிளாஸ் ஹேட் ஸ்டார்டட். புரியுதா? தியேட்டர் போறீங்க, போட்டா மூவி ஆட் இந்த கொஸ்டின் இருக்கும். மூவி ஆட். சோ இதுக்கு வந்து யூசுவலா புரிஞ்சுக்கிறது தான். ஆஸ் பிளஸ் V3 வரும், இல்ல ஹேவ் பிளஸ் V3 வரும். இது எங்க வரும் தெரியும் உனக்கு? ஈ ஷி இட்டுக்கு வந்து வரும். ஈ ஷி இட். இது என்ன வரும்? ஐ யூ வி தே இதுக்கெல்லாம் வந்து ஹேவ் வரும். இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஐ ஹேவ் டேக்கன் மை பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளவு முடிஞ்சு. புரியுதா? சோ இப்ப நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க வீட்டுக்கு. இப்ப என்ன சொல்றோம்? காலையில தூங்கிறது பாஸ்டன்ஸ் திஸ் மார்னிங் அப்படிங்கிறது. ஆனா இப்போ ஸ்கூல் வந்துருக்கீங்க. we have come. அவன் வந்துருக்கான். he has come, she has come. புரியுதா? நான் வந்துருக்கேன், I have come. இதுதான் வந்து present perfect tense. இதுக்கு தான் யூஸ் பண்றோம். புரியுதா சொல்றது? ஓகே. பிரின்சிபல் வந்து ஒன்னும் பேசல வந்துட்டாரு. நான் என்ன சொல்லுவேன்? he has come to talk to you அப்படின்னு. he has come. yes V2 போட்டாங்க. இங்கேயாவது V2 போட்டாங்க. V3 தான் போடணும். இந்த have as பதில் தான் வரணும். V3 தான் வரணும். அதே மாதிரி ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா present perfect continuous tense. இததான் அப்பப்ப திருப்பி கேட்கறது. இதுதான் இந்த டென்ஸ். இந்த டென்ஸ்க்கு ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா since வரும், for வரும், அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து so far வரும் இல்லையா? so far கூட சம்டைம்ஸ் வரும். இது வரைக்கும் அப்படின்றது so far வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. புக் எக்ஸாம்பிள் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெசன்லயே உங்களுக்கு இருக்கும். The hurry up movie has begun. BEGUN இருக்கும். hurry up வேகமா போப்பா, hurry up இல்ல go fast, movie has begun இருக்கும். ஓகேவா? இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுதான் இப்படிதான் கேட்டாங்க இந்த क्वेश्चन.
வேற எந்த முறை கேட்க மாட்டாங்க. ஓகேவா? வேற வழியே இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நான் 2016 இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்குல்ல, அதுதான் சொல்லணும். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் சின்ஸ் 2016 சொல்லுவேன். அப்போ ஃபார் எவ்வளோன்னா அமௌண்ட் ஆஃப் டைம் வரும்போது ஃபார் வரும். மொத்தமா சொல்லும்போது 10 வருஷம் அப்படின்னா ஐ பீன் ஒர்க்கிங் ஹியர் 14 years. ஓகேவா? இவன் 5ஆம் கிளாஸ்ல நீங்க சேர்ந்தாங்கன்னா he has been studying from 2015 சொல்றான். he has been studying here since 2015. இல்ல 10 வருஷம் படிச்சிருக்க சார்னா he has been studying 14 years. அந்த ஃபாரும் சின்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரும் சின்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் டைம் வந்தா ஃபார் வரும். எக்ஸாக்ட் டைம் வந்தா காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். அதே மாதிரி 3 மணி நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இட் ஹஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 3 hours. இது கம்பல்சரி இந்த கொஸ்டின் திடீர்னு கேட்கறாங்க, அடிக்கடி கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ ஃபார் அப்படின்னா ஹஸ் பீன் கூட வரும், வெர்ப் இல்லைன்னா ஹஸ் பீன் கூட வரும். சோ ஃபார் திஸ் ஹஸ் பீன் ஈஸி குவிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? அவ்வளவுதான். இது வந்து பிரசன்ட்ல ஓவர். பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். உங்களுக்கு தெரியும் சிம்பிள் பாஸ்ட்னாவே எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக்னு சொல்லி நீங்க வந்து க்ளூவே தேவையில்லை, கண்டுபிடிச்சிடலாம். திஸ் மார்னிங் கூட பாஸ்ட் தான். அதுக்கு வந்து சிம்பிளா வந்து வேர்ப் மட்டும் பாஸ்ட் எழுதினா போதும். ஓகேவா? உதாரணத்துக்கு ஐ woke up at 5 o'clock. Yesterday I ate 2 chapatis. புரியுதா? ஐ லேர்ன் திஸ் லெசன். அந்த மாதிரி தான் வரும். சிம்பிளா வந்து எழுதிட்டு போயிடலாம். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாஸ்ட் வந்து தெரியும் கண்டிப்பா. அடுத்தது என்ன பார்க்க? பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்து வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். எப்படி பிரசன்ட் கண்டினியூஸ் மாதிரியோ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். வென்னுன்ற வார்த்தை சேர்ந்து வரும். ஜென்ரலாவே வென்னு வயலுன்னு வரும். நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கால் பண்ணான்றது அதுதான். நான் வந்து கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது என் கெஸ்ட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் வரும். இதை எப்படி இங்கிலீஷ் சொல்றது? When I was doing my homework, my friend called me. ஓகேவா? பார்த்துக்கோ. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். When I இப்படி குத்துருவாங்க. Homework, my friend called me. நீ பார்த்துக்கலாம். I was, ஐக்கு வந்து என்ன பண்ணுவோம்? Was doing. அதே மாதிரி they வந்தா were வரும், we வந்தா were வரும், you வந்தா were வரும். மீதிக்கெல்லாம் என்ன வரும்? was வரும். I was, he was மாதிரி. ஓகேவா? ஒருத்தர் பைக்ல நேத்து அவர் சொல்லிட்டு இருந்தார் சார், ஒருத்தர் பைக்ல போயிட்டே இருக்கும்போது நின்றுட்டாராம். அப்ப when he was riding bike he fell down. புரியுதா? சோ அந்த மாதிரி when போட்டு வரும்னா நீங்க கண்டிப்பா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எழுதிடுங்க ஈஸியா. அடுத்து வந்து பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதனுடைய ஃபார்மேட் வந்து had plus V3 இல்ல, had plus V3 வரும். இது எப்படின்னா ரெண்டு பாஸ்டன்ஸ் வரும்போது மட்டும்தான் இது வரும். இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ரெண்டு பாஸ்டன்ஸ் எது சார்? ரெண்டு பாஸ்டன்ஸ் எது சார்? உதாரணத்துக்கு இப்படி வருது. ஓகேவா? இப்படி எல்லாம் தப்பு. ஆக்சுவலா உங்களுக்கு புரிய இருக்கிறேன். ஐ லாஸ்ட் மை பென் which I bought. இல்ல ரெண்டு பாஸ்டன்ஸ் வருதா? ஒண்ணே ஐ லாஸ்ட் மை பென் ஒரு பாஸ்டன்ஸ் இருக்கா, ஐ பாட் ஒரு பாஸ்டன்ஸ் இருக்கா. இந்த பாஸ்டன்ஸ் எது முதல்ல நடந்துச்சு? அப்ப அதுக்கு மட்டும் add plus V3 போட சொல்றான். புரியுதா? அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். எப்பயுமே ரெண்டு பாஸ்டன்ஸ் வரும்போது மட்டும்தான் இது வரும். ஓகேவா? அடிக்கடி தேஞ்சு போன கொஸ்டின் ஒண்ணு இருக்கும். he ran to the railway station but the train had left. இத மாதிரி வரும். ஓகேவா? மத்த எக்ஸாம்பிள் சொல்ல பாரு. நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணேன். நான் படிச்ச போர்ஷன்ல இருந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா
I answered all the questions from the portions which I had studied. புரியுதா? So I answered ஒரு past tense, I studied ஒரு past tense. அப்ப எது முதல்ல நடந்துச்சு? ஆன்சர் பண்ணதா படிச்சுதா? அப்ப அதுக்கு had studied போகும். புரியுதா? ஓகேவா? என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு பேனா கொடுத்தாரு, ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னு வச்சு, அது நான் படிச்சேன். 2 பாக்ஸா எதுக்கு ஆட் போடுறாரு? என் ஃப்ரெண்ட். ஓகேவா? I missed the gift which my friend had given me, had presented me. புரிஞ்சா இது? புரிஞ்சா? ஓகே ஃபைன். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து இது வரைக்கும் கேட்டதில்ல, கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து எப்படின்னா, எப்படி have been மாதிரி had been வரும். ஜெனரலா had been plus verb plus ing வரும். இது எப்படி வரும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் போய் முடிஞ்சிருக்கும், அதை மென்ஷன் பண்ணலாம். மீனாட்சி புரியுதா சொல்றது? ஓகே ஃபைன். அது எப்படி சார்னா, உதாரணத்துக்கு வந்து நான் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு வேலை செய்யணும்னு வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல 5 இயர்ஸ் வேலை செய்யுது. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைம் வந்து வேலை செஞ்சுட்டு, அது எப்படி இங்கிலீஷ்ல இருக்குது? Before I joined here, I had been working in summer school for 5 years. புரியுதா? அது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க, கவலைப்படாது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி கேட்டது இல்லை, பட் கேட்ட எழுதுங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் had been தான். Had been working here, working for 5 years in some other company, some other concern illa company before he joined here அப்படின்னு போறோம். ஸோ இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்போ வந்து நீயே இங்க படிக்கிறப்பா, 11th 12th இங்க படிக்கிற, 10 வருஷம் வேற ஸ்கூல்ல படிச்சுட்டேன். அதுக்கு தான் சொல்றது I had been studying in summer school for 10 years before I joined here. அப்படி சொல்லிக்கலாம். அதுதான் இந்த டென்ஸ் பயன்படுத்தலாம். சரியா? ஓகேவா? போதுமா? ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வில்லு போட்டு எழுதுனா சிம்பிள் ஃபியூச்சர்ல, அதுவே வில் பி போட்டு எழுதுனா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அது எழுதிருங்க. பெரும்பாலும் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. ஃபியூச்சர்ல வந்து ஒரு வருஷம், அதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா முடியறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். உதாரணத்துக்கு by the end of March, you will have completed your public examinations. I will have completed my public examinations. அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எழுதுறீங்களா? அது குறிப்பிட்ட டைம் ஸ்பெசிஃபிக் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் உள்ள நீங்க எழுதிருக்கீங்கன்னா I will be writing my examination சொல்றேன். ஓகேவா? அதே வந்து இந்த மார்ச் எண்ட்ல நான் முடிச்சுட்டு சார், I will have completed future perfect. I will have completed my examination சொல்லலாம். அதுக்கப்புறம் I will be enjoying my holidays சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஆல்டர்னேட்டா மார்க் கொடுத்துறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கொஸ்டின் கேட்காம இருக்கிறாங்க. ஓகேவா? ஆமாங்களா? அந்த கொஸ்டின் கேட்காம இருக்காங்க. இப்போதான் வந்து அது எப்படி சொல்லலாம், இந்த வாரம் ஃபுல்லாக நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன், அதுக்கு மட்டும்தான் I will have been writing examination this week அப்படி சொல்லுவோம். அதுக்கு I will be writing my examination this week நாங்களே ரைட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஃபியூச்சர்ன்றது நாளைக்கு, டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர் வில் போட்டு ஒரு வேர்ப் எழுதிட்டீங்கன்னா முடிச்சு. ஓகேவா? போதும். ஓகே, வேற என்ன சொன்னீங்க? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மிச்சம் நான் சொல்லி ஆக்டிவ் பர்சன் Degrees of comparison. Okay, degrees of comparison மட்டும் பாரு. இதுல 3 டிகிரிஸ் இருக்குமா? பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இத பாத்துக்கோங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன் because it takes more than 2 hours 3 hours அதெல்லாம் முடியாது एक्चुअली. ஓகேவா? உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். சரியா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாரு. மாடல் 1 மட்டும் பாரு. மாடல் 1 வந்து two things compare பண்ணி வச்சுக்கலாம். two things compare பண்றாங்க. ரெண்டு விஷயம் கம்பேர் பண்றாங்க.
ஓகேவா? உதாரணத்துக்கு புரியுதா? ரெண்டு விஷயம் பாத்துக்கோங்க. கவனி. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இருக்கு. ரூல் எல்லாம் இல்ல சார். Physics is easier than maths. நீ இதுல லாஜிக் எல்லாம் பார்க்காத. நீ லாஜிக் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணுவ. லாஜிக் என்ன பாப்ப? பிசிக்ஸ் எப்பறம் ஈஸியா இருக்கும். தேர்ட் மேத்ஸ் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. லாஜிக்கே பார்க்க முடியாது. இங்கிலீஷ் கிராமர்க்கெல்லாம் மூளை யூஸ் பண்ணவே பண்ணாது. யூஸ் பண்ணினாலும் தப்பு பண்ணிடுது. புரியுதா? சிம்பிளா எழுது. எப்படி பாரு, இங்க இருக்கிற இங்க வருவாரு, இங்க இருக்கிற இங்க போவாரு. யாரா இருந்தாலும் சரி. மேத்ஸ் பிசிக்ஸ் எங்க இருப்பாரு? இங்க வந்துருவாரு. புரியுதா? நீங்க இது கூட கஷ்டம்ன்றவங்க எல்லாம் கையை தூக்காதீங்க. வேர்ப் அப்படியேதான் இருக்கும். வேர்பை ஈஸா மாத்துறது, அந்த மாசா மாத்துறது, எந்த வேலையும் பண்ணாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப ஈஸியர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஐஆர் வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி உங்களுக்கு தெரியும். கம்பேரிட்டிவ் ஈஸியருக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ஈஸி ஈஸி ஈஸியர். அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் தெரியல. ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட், அதெல்லாம் தெரியல. அப்ப அந்த இஆர் வந்தா அது கம்பேரிட்டிவ்னு தெரியணும் உங்களுக்கு பேசிக்கா. இல்லைன்னா எழுத முடியாது. சோ இது வந்து என்ன பண்றோம்? ஈஸின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? அதனால நம்ம நெகட்டிவ் எழுதணும். இங்க இஸ் நாட். புரியுதா? இங்க பாசிட்டிவ் வந்தா இங்க என்ன பண்றோம்? நெகட்டிவ். இங்க நெகட்டிவ் வந்தா இங்க பாசிட்டிவ். அது மாத்தணும். யூசுவலாவே ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ் போடுறோம். ஆனா நாட் வந்தா மட்டும் என்ன போடுறோம்? நம்ம சோ போடுறோம். ஓகேவா? இஸ் நாட் சோ ஈஸி ஆஸ் பிசிக்ஸ். ஓகேவா? இன் கேஸ் தி சென்டென்ஸ் இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சென்டென்ஸ் எழுதிடுறேன். சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் இஸ் நாட் easier than maths. பாத்தோம். மேத்ஸ் இங்க வராரு, பிசிக்ஸ் எங்க போறாரு? இங்க போறாரு. அப்ப ஈஸ் அப்படிதான். என்ன அர்த்தம்? ஈஸியருக்கு என்ன பண்றோம்? ஈஸி. இங்க நாட் இருக்கு, அதனால இங்க போடுறது இல்ல. முன்னாடி பின்னாடி எப்பயுமே என்ன இருக்கணும்? ஓகேவா? இதை விட ஈஸியா ஆன்சர் தர மாட்டோம். அடுத்தது இன்னொரு क्वेश्चन. வச்சுக்கலாம். பைக் இஸ் as fast as car. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கோ. இது வந்து பாசிட்டிவ் கொடுக்குறாங்க, கம்பேரிட்டிவ் கேட்பாங்க. எப்படி क्वेश्चन எப்படி வரும்? சேஞ்ச் இன்டு கம்பேரிட்டிவ்னு கொடுப்பாங்க. ஓகேவா? கார் இங்க வந்துடுறாரு, பைக் இங்க வராரு. ஈஸ் தான், வாஸ் தான். அதை மாத்தாத. ஃபாஸ்ட்க்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன? எப்ப கம்பேரிட்டிவ் வந்தாலும் நம்ம என்ன வரணும்? dan வரும். எப்ப கம்பேரிட்டிவ் தான் dan வரும். சூப்பர்லேட்டிவ் எப்படி த வருதோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்க்கு dan வரணும். இப்ப இது பாசிட்டிவ் இல்லையா? அதனால என்ன பண்றோம்? இங்க நெகட்டிவ். புரியுதா? சோ இந்த மெத்தட்ல வந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாடல் 1. ஒருவேளை இந்த क्वेश्चन பைக் இஸ் நாட் as fast as கார்னு கொடுத்தாங்கன்னா இந்த நாட்டிங்
கார் இஸ் ஃபாஸ்ட் தேன் பைக். இது ஒரு மெத்தட். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த மெத்தட் வந்து தேர்ட் ஃபோர்த் ஒன்னா சேர்த்து சொல்லி தந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்ல பாத்தீங்கன்னா நோ அதர், நோ அதர்னு ஸ்டார்ட் ஆகும். கம்பேரிட்டிவ்ல than எனி அதர் வரணும். சூப்பர்லேட்டிவ்ல வெறும் த மட்டும் வரும். ஓகேவா? இது ஒரு டேபிள் காலம் மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் அதே, இது ரெண்டாவது மெத்தட். சரியா? இது மெத்தட் 2. மெத்தட் 3 வந்து இது வெரி ஃபியூ ஸ்டார்ட் ஆகும். வெரி ஃபியூ ஸ்டார்ட் ஆகும். Then இது வந்து மெனி அதர்னு மாறும். மெனி அதர். மெனிக்கு பதில் இந்த இடத்துல மோஸ்ட் கூட கொடுத்துருவாங்க. ரெண்டு ஒண்ணு தான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தன் வரும். சூப்பர்லேட்டிவ் தான் வரும், ஒன் ஆஃப் தன் வரும். இது இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சு பாருங்க. இதை விட சிம்பிளா சொல்ல முடியாது யாரும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, பார்க்கணும். இது செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுவாங்க. சூப்பர்லேட்டிவ் இருக்காது. ஃபர்ஸ்ட் மெத்தட் சூப்பர்லேட்டிவ் இருக்காது. செகண்ட் இது இதுல மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கைடுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இது படிச்சுட்டு புக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க. நீ எப்படி கொடுத்தாலும் இதை ட்ரை இப்படிதான் கொடுத்தாகணும், வேற வழி கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்கோங்க. இல்லையா? இப்போ இது ஞாபகம் வரணும். நோ அதர்னு வந்தா கம்பேரிட்டிவ்ல தேன் எனி அதர் எழுதணும். கம்பேரிட்டிவ் தேன் எனி அதர் வந்தா நோ அதர் பாசிட்டிவ்ல எழுதணும். அதே சூப்பர்லேட்டிவ் கேட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று தான் எழுதணும்ன்றது உனக்கு ஞாபகம் வரணும். அதே இந்த மெத்தட்ல மெனி அதர் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் கேட்டாங்கன்னா வெரி ஃபியூ எழுதணும். வெரி ஃபியூ கொடுத்துட்டு சூப்பர்லேட்டிவ்னா ஒன் ஆஃப் எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா. ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் எழுத பாரு. ஓகேவா? நோ அதர் இல்ல வெரி ஃபியூ நான் சூப்பர்லேட்டிவ் சொல்லிக்கலாம். சும்மா எழுதுறேன். சைனா தான் பெருசுன்னு சொல்லாதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். இதை எப்படி மாத்திரம்னா கம்பேரிட்டிவ் மார்க் சொல்றாங்க. எப்படி மாத்திரம்னா கம்பேரிட்டிவ் மார்க். நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் தரேன், கவனிச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு டைம் தரேன், எல்லாரும் பாருங்க. இந்தியா இஸ் தி பிகெஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் ஏசியா. என்ன கேக்குறாங்க? கம்பேரிட்டிவ் கேக்குறாங்க. பார்த்த உடனே சொல்லணும் இது எந்த மெத்தட். மேல இருந்தா ரெண்டாவது இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? அது எப்படி சொல்றீங்க? இந்த த தான் அந்த த, அந்த த தான் இந்த த. அப்ப இந்த த வந்து சொன்னே ஃபர்ஸ்ட் இது தெரியணும். என்ன கேக்குற? கம்பேரிட்டிவ் கேட்டா என்ன எழுதணும்? நீ ஃபர்ஸ்டே தேன் எதுனாலும் பரவாயில்ல. தேன் எனி அதர் இத பாத்துருவாங்க அவங்க. த வந்த உடனே தேன் எனி அதர் எழுதிருக்கியா? அது இருக்கணும். அதுதான் அந்த டேபிள் காலம். சோ இந்தியா இஸ், இப்ப பாரு இதான் நமக்கு அட்ஜெக்டிவ் தானே. பிக்கஸ்ட்க்கு வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. ஓகேவா? bigger than any other country. Country in South Asia. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன கேக்குறாங்க? கம்பேரிட்டிவ் கேக்குறாங்க. சார் சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் என்ன எழுதணும்? சார் சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டாங்கப்பா. Two positive. பாசிட்டிவ் எழுதணும். டூ பாசிட்டிவ் எழுதணும். இப்போ பாசிட்டிவ் பாரு. than any other வந்ததுனால பாசிட்டிவ் என்ன யூஸ் பண்ணணும்? நோ அதர் யூஸ் பண்ணணும் இல்லையா?
நோ அதர்னு ஸ்டார்ட் பண்ணணும். நோ அதர் கண்ட்ரி, அத பின்னாடி முன்னாடி வந்துரு. இன் சவுத் ஏசியா. இது வரைக்கும் சப்ஜெக்ட் ஆயிடுது. ஓகேவா? அது சவுத் ஏசியா இல்லைன்னா இப்படி கூட எழுதிரு. அது இல்ல இருந்துச்சுன்னா சேர்த்து தான் எழுதணும். சோ நோ அதர் கண்ட்ரி இன் சவுத் ஏசியா. அதே இஸ். இப்போ பிக்கருக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? பிக் வரும் இல்லையா? முன்னாடி பின்னாடி என்ன இருக்கணுமா? as big as India. புரிஞ்சா? ஓகேவா? இது சொல்லும் போது நல்லா புரியும். ஆனா நீங்க எழுதும் போது கண்டிப்பா தப்பு வரும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. அதுக்காக 2-3 ஒர்க் அவுட் பண்ணாங்க. கையில வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இதே கொஸ்டின் இந்த ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க, 2 எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒண்ணுக்கே 2 மார்க். இந்த இது பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் இந்த மெத்தட்ல கொடுக்கப்படுது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இல்ல பியூட்டிஃபுல் கண்ட்ரி மாத்திக்கலாம். அதே தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் India the most beautiful country. Countries in South Asia. Yes, one of the வந்தா பக்கத்துல என்ன இருக்கும்? Yes சேர்க்கணும். One of the ஓகேவா? beautiful countries. நான் இதுக்கு பியூட்டிஃபுல்லஸ்ட் எழுத முடியாது. 2 சிலபலுக்கு மேல போனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுதான் மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே கம்பேரிட்டிவ் மோர் யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும் தானே? ஓகேவா? பாத்துக்கோங்க. இப்போ இது கேக்குறாங்க, கம்பேரிட்டிவ் கேக்குறாங்களா? கம்பேரிட்டிவ் ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்னா வரணும். than many other இல்லாட்டி most other கூட சொல்லலாம். இது கம்பல்சரி எழுதிடணும். அப்ப இந்த டேபிள் காலம் உனக்கு தெரியணும். சோ அப்புறம் எழுது இந்தியா இஸ். இத மோர் பியூட்டிஃபுல் என்னவா மாறுது? கம்பேரிட்டிவ்ல மோர் பியூட்டிஃபுல்லா மாறும். மோஸ்ட் மோரா மாறும். மோர் பியூட்டிஃபுல் than many other countries in South Asia. ஓகேவா? புரிச்சா? அடுத்தது இத பாசிட்டிவ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் கேக்குறாங்கன்னா என்ன வரும்? இந்த மாதிரி than many other வந்தா பாசிட்டிவ் என்ன வரணும்? very few countries in South Asia. இதுக்கு மட்டும் என்ன பண்ணோம்? ஆர் போடுறோம். ஏன் ஆர்னா ப்ளூரல் எழுதுறோம் பாத்தியா? அதனால ஆர் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பின்னாடி beautiful as India. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகேவா? அவ்வளவுதான். ஃபண்டாஸ்டிக். இது கொஞ்சம் பேர் கண்டிப்பா புரியாது. அவங்க கொஞ்சம் யோசித்து பொறுத்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? Positive and superlative are really good. Very few countries in South Asia has beautiful as India. The very superlative. இப்படி ஒரு டைப் எழுதுனா இப்படி ஒரு டைப் எழுதுனா இப்படி ஒரு டைப் எழுதுனா இப்படி ஒரு டைப் எழுதுனா. ஆமா. சரி. Okay, only one question I give you now. Ma, அவர் சொல்றது ஒரு क्वेश्चन சொல்றேன். வா. யாரு சார் ரொம்ப டவல்? யாரு? இல்ல இவரு மஞ்சள் போடுவாங்க. அதோட பேரு அஸ்ரி எச் போறல. இப்ப பாரு, அர்ஷினி is taller than any other girl in the class ன்றான். இது என்ன டிகிரி கொடுத்துருக்கான்?
கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? தான் இருக்கு, இந்த ER இருக்கு, தான் இருக்கு. சோ என்ன கேக்குறாங்க? பாசிட்டிவ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் கேக்குறாங்க. ஒரே கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், ஒரே பாசிட்டிவ். எனி அதர் வந்தாவே தான் எனி அதர் வந்தாவே பாசிட்டிவ் என்ன இருக்கும்? நோ அதர்னு இருக்கும். நோ அதர். Girl in the class. Girl in the class is ஓகேவா? அப்ப இது வந்து சூப்பர்லேட்டிவ் போயிடலாம். சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் தி யூஸ் பண்ணனும், த யூஸ் பண்ணனும். த யூஸ் பண்ணனும். அதான் டேபிள் கால்ஸ்ல. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இது டால் இருக்கு, டாலர் இருக்கு, டாலஸ்ட் வரணும். Tallest girl in the class. ஓகேவா? எழுதிங்களா? இப்போ இவன் அந்த மெத்தட்ல ஒன்று பாருங்க. Very few girls very few in the class are as intelligent as Durga. நான் வந்து அப்போ போய் சொல்லுவேன்ல, very few girls in the class are as intelligent as Durga. இத வந்து கம்பேரிட்டிவ் மாத்தலாமா? கம்பேரிட்டிவ் திங்க் பண்ணுங்க. வருமா? அத கம்பல்சரி எழுதணும் நீங்க. Durga is more intelligent. More intelligent. Many other தான வரணும். Many other girls, இது plural இல்லையா? அதனால அப்ப girls போடுறோம். இந்த கிளாஸ், இந்த கிளாஸ். இப்போ என்ன எழுதலாம்? சூப்பர் எழுதலாமா? சூப்பர்லேட்டிவ் எழுதலாமா? Durga, stand up and tell me what is the superlative form for this. Durga is one of the most intelligent girls in the class. Very excellent. But our intelligent group. Durga is one of the. Yeah, one of the use பண்ணலாம் சுஜய். Because இது வந்து many other வருது. Many other வந்தாவே நான் யூஸ் பண்றோம். Not the most intelligent students. Sorry, girls are. Girls. most intelligent. Most விட்டுனா நானே விட்டு most intelligent girls in the class. இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? ஃபேண்டாஸ்டிக். நல்லா கவனிச்சுக்கோ. நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்லிடுறோம் முதல்ல. இப்ப இந்த மாதிரி எழுதும் போது உதாரணத்துக்கு வந்து இங்க டாலர்னு எழுதிங்க பாத்தியா? பாசிட்டிவ்லயும் டாலர் வந்துரும். ஆஸ் டாலர் ஆஸ்னு எழுதிருங்க தெரியாம. இதுதான் நான் நிறைய எக்ஸாம்பிள்ல பாக்குறது. புரியுதா? அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் எழுதும் போது டாலரே இருக்கும். டாலர்ஸ் மாறாம. இதுதான் பண்றது. அதனால அது மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். ஓகேவா? வேறனா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க.
அதெல்லாம் நான் திருப்பி ஒரு பண்ணி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு மட்டும் சொல்றேன் பாருங்க. சிம்பிள் வந்து கவனிச்சுக்கோ, 2 நிமிஷம், லாஸ்ட் 2 minutes அதே வச்சு போறேன். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஒன்லி ஒன் சென்டென்ஸ் இருக்கும், ஒன்லி ஒன் verb இருக்கும், ஒன்லி ஒன் சென்டென்ஸ், ஒன்லி ஒன் verb இருக்கும். அதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இது என்னது, ஃப்ரேஸ் வந்து இருந்தா இருக்கும், இல்லாட்டி இருக்கும். ஃப்ரேஸ் வந்து இருக்கும், இல்லாட்டி போகும். புரியுதா? இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸா சொன்னா இப்படிதான் இருக்கும். அதே காம்ப்ளெக்ஸ் வந்தீங்கன்னா இதுலயும் ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சபார்டினேட் கிளாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 சபார்டினேட் கிளாஸ் கூட இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அது வந்து காம்பவுண்ட்னா கனெக்ட்னு அர்த்தம். காம்பவுண்ட்னா அர்த்தம் கனெக்ட் பண்றதுக்கு எத்தனை வேணும், அட்லீஸ்ட் 2 3 கூட இருக்கலாம். அப்போ 2 மெயின் கிளாஸ் ஞாபகம். புரியுதா? இது வந்து கனெக்டட் பை சிசி. சிசி எல்லாம் என்ன, அண்ட் பட், இந்த மாதிரி. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கு. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸா நீட்டாமா சும்மா சொல்லிடலாம். துர்கா studied well, so she passed. நான் இந்த டெஃபினிஷன் சொன்னேன்ல, இந்த டெஃபினிஷன்ல இந்த டெஃபினிஷன் போட்டு இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட கொடுத்துறாங்க. காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா? இந்த டெஃபினிஷன் 2 மெயின் கிளாஸ் தான். அப்ப காம்பவுண்ட் அது. இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ், காம்பவுண்ட். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ 2 சென்டென்ஸ் மெயின் சென்டென்ஸ் வந்து மெயின் கிளாஸ் வந்து மெயின் சென்டென்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு சென்டென்ஸ், அது ஒரு சென்டென்ஸ், என்ன பண்ணிக்கிறாங்க அண்ட் சோ போட்டு கம்பைன் பண்ணிக்கிறாங்க. இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை வந்து நம்ம வந்து இது கேட்கலாம், காம்ப்ளெக்ஸா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸா மாத்திக்கலாம். காம்ப்ளெக்ஸா மாத்தணும், அந்த டேபிள் காலம்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்க. இந்த மாதிரி சோ வந்தா என்ன போடணும், ஆசோ இல்லாட்டி சின்ஸ் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ என்ன வரும், as Durga இல்லாட்டி since Durga studied well, comma she passed neat. ஓகேவா? இப்படி கொடுத்துருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும் டேபிள் காலம்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சிம்பிள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் இருக்கும். இந்த 2 சென்டென்ஸையும் ஒரு மெயின் கிளாஸா மாத்தணும், ஒரு ஃப்ரேஸா மாத்திக்கலாம். இத வந்து முதல்ல ஃப்ரேஸா மாத்திக்கோ, அது மெயின் கிளாஸ் அப்படியே ரிப்ளேஸ் பண்ணோம். இத ஃப்ரேஸா மாத்தணும்னா பயங்கரமா வந்து பெரிய பெரிய தியரம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? சிம்பிளா ஐஎன்ஜி போட்டா போதும். ஓகேவா? ஐஎன்ஜி போட்டீங்கன்னாவே போதும். ஓகேவா? So on account of studying well, இதெல்லாம் ஐஎன்ஜி போட்டா போதும். on account of studying well, இந்த ஷீக் என்ன போடுற, துர்கா போடுற, துர்கா passed the NEET. இது ஒரு மெயின் கிளாஸ் ஆச்சு, இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆயிடுச்சு. ஏன் ஃப்ரேஸ் ஆச்சுன்னா இது ஒரு இங்க ஒரு verb வரக்கூடாது, அந்த verb ரிமூவ் பண்றதுக்காக ஐஎன்ஜி போட்டுக்கணும்.
ஐஎன்ஜி போட்டவே verb இல்லாம போயிடும், ஜெரண்டா மாறும் இல்லையா? So on account of studying well, Durga passed this. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? இன்னொரு மாடல்ல வந்து இது மாறி இருக்கும். எப்படி வரும்னா கவனிச்சுக்க நல்லா. துர்கா studied well, but she failed. But she did not pass அப்படி வரும். தோ இந்த சொன்னேன் எக்ஸாம்பிள் சொல்றப்பா. அந்த மாதிரி பட் எட்டு ஸ்டில் வந்தா இங்க தோ போட்டு எழுதணும். தோ துர்கா ஸ்டடிட் வெல், she failed in it. பட் என்ன வரும்? புரியுதா? சோ அது ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்கு சிம்பிள் ஃபார்ம் என்னன்னா in spite of studying well, துர்கா failed in it. புரியுதா? அது டேபிள் காலமோட கனெக்ட் பண்ணி எடுத்து பாருங்க. ஓகேவா? சோ அந்த 1 மார்க் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இன்னொரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவர் படிங்க. நானே கிளாஸ் இருந்தா வேலைங்க. நீங்க தான் படிக்கணும் இனிமேல்.